விமலாபுரம் ஒரு அழகான கிராமம். சுத்தில பார்க்க பச்சை பசேல் இருக்கிற வயலோட பார்க்க ரொம்பவும் அழகா இருக்கும். அந்த ஊரை சுத்தி தண்ணி அதிகமாவே இருக்கிறதுனால அந்த ஊர் பார்க்கறதுக்கு எப்பவுமே ரொம்ப அழகா தான் இருக்கும். ஆனா அந்த ஊருக்கு சில வருஷங்களுக்கு முன்னாடி வறட்சி வந்ததுனால இப்ப அந்த ஊர்ல எல்லாரும் தண்ணிக்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. அதுலயும் வெயில் காலம் வந்துச்சுன்னா போதும் குடிக்க கூட தண்ணியே கிடைக்காது. பல மைல் தூரம் நடந்து போய் பக்கத்து ஊர்ல இருந்து தான் அந்த ஊர் ஜனங்க குடிக்க தண்ணியே கொண்டு வருவாங்க. ரங்கையா, எங்க அவசர அவசரமா போய்கிட்டு இருக்க? தண்ணி கொண்டு வரவா? ஆமா, இன்னைக்கு என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியல, அதான் நான் தண்ணி கொண்டு வரலான்னு போறேன். ஆனா எனக்கு வேலைக்கு நேரமாகுது, அதுக்காக தண்ணி கொண்டு வந்து வைக்காம போக முடியாது இல்லையா? வீட்டில் தண்ணி இல்லாம போயிட்டா வேலை நடக்காதே, அதான் என் வேலையெல்லாம் விட்டுட்டு தண்ணி கொண்டு வரலான்னு போய்கிட்டு இருக்கேன். அப்படியா? நானும் வீட்டுக்கு தண்ணி எடுக்க தான் போகிறேன். இன்னைக்கு எங்கள் வீட்டுக்கு சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, கொஞ்சம் அதிகமாக தண்ணி தேவைப்படும். ஆனால் நம்ம ஊரில் தான் குளத்துலையும் கிணத்துலையும் தண்ணி இல்லையே, ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது. என் பொண்டாட்டி தினமும் பக்கத்தூருக்கு போய் தண்ணி கொண்டு வருவா. ஆனால் இன்னைக்கு தண்ணி தீர்ந்து போச்சு, அதான் நான் கொண்டு வர போய்கிட்டு இருக்கேன். ஆனால் இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த கஷ்டமெல்லாம்? நம்ம ஊருக்கு வறட்சி வர்றதுக்கு முன்னாடி நாம் நல்லா இருந்தோம். பச்சை பசேல்னு வயல், எங்கே பார்த்தாலும் தண்ணின்னு பார்க்கவே அழகாக இருக்கும். ஆனால் எப்போ இந்த வறட்சி வந்துச்சோ அப்போ இருந்து நாம் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் வறட்சி வந்து பல வருஷம் ஆச்சு, ஆனால் இது வரைக்கும் அது தீர்ந்த பாடு இல்லை. நம்ம ஊரில் இருக்கிற குளத்துல தான் ஒன்றும் இல்லை, கிணத்துலையும் ஒன்றும் இல்லை. எப்போ தான் சரியாகுமோ? ஆனால் ஒவ்வொரு வருஷமும் மழை காலத்தில் ஏதோ போனால் போகுதுன்னு மழை பெய்யுது. அந்த மழை தண்ணி விவசாயத்துக்கே சரியாக போகுது. அதுக்கப்புறம் இதோ இப்படி குடிக்கிற தண்ணிக்கு நம்ம பக்கத்து ஊருக்கு போய் கொண்டு வர்ற நிலமை தான். நம்ம கஷ்டத்தை எல்லாம் நம்ம ஊர் தலைவர்கிட்ட சொல்கிறோம், ஆனால் அவர் காதுலையும் போட்டுக்க மாட்டேங்கிறாரு, கேள்வியும் கேட்க மாட்டேங்கிறாரு. அவரை எதிர்த்து கேள்வி கேட்க யாருக்கும் தைரியமும் வரமாட்டேங்குது. என்னைக்காவது ஒரு நாள் அவரே நம்ம கஷ்டத்தை தீர்த்து வைப்பாருன்னு பார்த்தா அதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. இன்னும் எத்தனை நாளைக்கு தான் நாம இப்படியே கஷ்டப்படணுமோ? அப்படி அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு தண்ணி கொண்டு வர்றதுக்காக பக்கத்து ஊருக்கு போனாங்க. ஏங்க, நான் கேள்விப்பட்டது உண்மையா? இந்த வருஷம் தலைவர் பதவிக்கு போட்டிக்கு நீங்க நிக்க போறீங்களாமே அப்படின்னு ரகு அண்ணக்கிட்ட நீங்க சொன்னீங்களாமா? அண்ணி இப்பதான் என்கிட்ட வந்து சொல்லிட்டு போறாங்க. ஆமா கமலா, இந்த வருஷம் நான் தலைவர் பதவிக்கு போட்டியிடலான்னு இருக்கேன். அதை பற்றி தான் என் நண்பர் ரகு கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். நமக்கு எதுக்குங்க இந்த பதவி போட்டி எல்லாம்? அது மட்டும் இல்ல, ஏற்கனவே இருக்கிற தலைவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சது அவரு நம்ம இந்த ஊர்ல வாழ விடுவாரா? நமக்கு எதிரிய நாமளே உருவாக்கிக்கிட்ட மாதிரி இருக்குங்க. இதெல்லாம் நமக்கு தேவையா? உண்மையிலேயே தேவைதான் கமலா. இந்த ஊரோட நிலைமையை நான் உனக்கு சொல்ல வேண்டியதில்லையே. தண்ணி இல்லாமல் எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே அமைதியாக இருக்க சொல்கிற? தலைவராக பார்த்து எதனா வழி பண்ணுவாருன்னு எல்லாரும் காத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் அவனே எதனா செய்கிற மாதிரியும் இல்லை, யாரும் அவனை கேள்வி கேட்குற மாதிரியும் தெரியலை. இந்த ஊரில் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சோம் அரசாங்கம் கொடுக்குற பணத்தை வச்சு ஊர் பிரச்சனையை தீர்க்காம அவன் சொந்த செலவுக்கு வச்சுக்கிறான். எல்லா ஜனங்களையுமே அவன் ஏமாத்திக்கிட்டு இருக்கான். அதான் இந்த தடவை தலைவர் பதவிக்கு போட்டியிட்டு ஜெயிச்சு இந்த ஊருக்கும் ஊர் ஜனங்களுக்கும் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறேன். உங்க எண்ணம் பெரிய எண்ணம் தான், ஆனா அந்த தலைவருக்கு பயந்து ஊருக்காரங்க யாரும் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, அவரு உங்க மேல பகையோடு திரிஞ்சு உங்களுக்கு இந்த ஊர்ல கெட்ட பேரும் வாங்கி கொடுத்துருவாரு. நாம் இப்படி பயந்துக்கிட்டே இருந்தால் ரொம்ப நாள் வாழ முடியாது கமலா. அதான் ஊர் ஜனங்க கிட்ட பேசி ஊரோட பிரச்சனையை சரி பண்ணலான்னு சொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னான். ஹரிகிருஷ்ணன் அடுத்து தலைவர் பதவிக்கு போட்டியிட போறான் அப்படிங்கிற விஷயம் அப்படி இப்படின்னு கடைசியில பழைய தலைவனுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை கேள்விப்பட்ட உடனே அவனுக்கு ரொம்பவும் கோவம் வந்து அவன் ஹரிகிருஷ்ணன் மேல பகையோட சுத்திக்கிட்டு இருந்தான். ஒரு நாள் ஹரிகிருஷ்ணன் ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா இருக்கிற இடத்துல அவங்க கூட இப்படி பேசினான். எல்லாரும் கேளுங்க, நம்ம ஊரில் எவ்வளோ பிரச்சனைங்க இருக்குன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை பற்றி ஊர் தலைவர்கிட்ட எவ்வளோ எடுத்து சொன்னாலும் அதை அவர் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாரு. இன்னும் எத்தனை நாளைக்கு நாம் அமைதியாக இருக்க முடியும்?
நம்ம கஷ்டத்தை அரசாங்கத்துக்கு நாம தான் தெரியப்படுத்தணும். அதுக்கு நமக்கு சரியான ஒரு தலைவர் வேணும். நம்ம ஊரோட தலைவர் நமக்கும் அரசாங்கத்துக்கும் நடுவில் சரியா வேலை பார்க்கறதில்ல. அதனால தான் இந்த தடவை தலைவர் பதவிக்கு நானே போட்டியிட்டு ஜெயிச்சு அரசாங்கத்துக்கு நம்ம பிரச்சனையை சொல்லலான்னு இருக்கேன். அதனால நீங்க எல்லாரும் இந்த தடவை எனக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. நிச்சயமா இந்த தடவை அரசாங்கத்துக்கிட்ட இந்த பிரச்சனையை நான் கொண்டு போறேன். அரசாங்கத்துக்கிட்ட பேசி நிதியை வாங்கி நம்ம ஊரோட பிரச்சனையை நான் கண்டிப்பா தீர்த்து வைக்கிறேன். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஊர்ல எல்லாரும் ஒருத்தங்க கிட்ட இன்னொருத்தங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் அந்த பழைய தலைவன் அந்த கூட்டத்துக்கு வந்தான். என்னடா ஹரிகிருஷ்ணா, ஜனங்க கிட்டலாம் என்னத்த பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு பதவி ஆசை வந்திருக்கு. அதுக்கு ஒரு ஜனங்க கிட்டலாம் ஏதோ பேசி ஏமாத்தி நீ அந்த பதவியில் உக்காந்து சம்பாதிக்க பார்க்குற. பணத்தை பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சா? அதனால தான் தலைவர் போட்டிக்கு என்னையே எதிர்த்து நீ நிற்கலான்னு பார்க்குற. நான் பல தடவை அரசாங்கத்துக்கு நம்ம ஊர் தண்ணி பிரச்சனையை தெரியப்படுத்தி இருக்கேன். ஆனால் அது எல்லாத்தையும் சரி பண்ணணும்னா அதிகமாக பணம் தேவைப்படும். அவ்வளோ பணத்தை நம்ம ஊருக்காக கொடுக்க முடியாதுன்னு அரசாங்கம் சொல்லிடுச்சு. பல வருஷம் முன்னாடி வந்த வறட்சி அதோட தாக்கம் இப்போ வரைக்கும் தீரவே இல்லை. அதுக்கு நான் தனியாக என்ன பண்ண முடியும்? ஆனால் அதையே காரணமாக காட்டி ஒரு ஜனங்க கிட்டலாம் என்னை பற்றி தப்பாக பேசி நீ தலைவர் போட்டிக்கு போட்டி போட்டு ஜெயிச்சு எல்லாரையும் ஏமாத்தி பணம் சம்பாதிக்க பார்க்குறியா? எல்லாரும் கேளுங்க, இந்த ஹரிகிருஷ்ணாவை நம்பாதீங்க. இவன் ரொம்ப மோசமானவன். இவனை நம்பி ஜெயிக்க வச்சிங்க அப்படின்னா இவன் ஒரு பிரச்சனையை தீர்க்க மாட்டான். அவனோட பிரச்சனையை தீர்த்துக்கிட்டு போயிடுவான். இல்லை, நான் தலைவராகணும்னு ஆசைப்பட்டதே நம்ம ஒரு பிரச்சனையை தீர்க்கணுங்கிறதுக்காகத்தான். என்னோட பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இல்லை. அரசாங்கம் ஏற்கனவே நிதியை ஒதுக்கிடுச்சு. ஆனால் அதை நீங்கள் தான் ஊருக்காக செலவு பண்ணாமல் உங்களுக்காக செலவு பண்ணுறீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். அதனால தான் நான் தலைவராக போட்டியிட்டு ஜெயிச்சு எங்கள் ஊர் பிரச்சனையை அரசாங்கத்துக்கு கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். உங்களை மாதிரி பதவிக்கு ஆசைப்பட்டு ஒன்றும் நான் போட்டியிடலைங்க. ஊர் ஜனங்களுக்கு நல்லது பண்ண தான் போட்டியிட போகிறேன். உனக்கு பதவி அதிகாரத்து மேலே ஆசை இல்லை அப்படின்னு நாங்கள் எதுக்காக நம்பணும்? என்னைக்காவது ஒரு நாள் இந்த ஊருக்காகவோ ஊர் ஜனங்களுக்காகவோ ஒரு சின்ன உதவியாவது செஞ்சிருக்கியா? இப்போ திடீர்னு வந்து என்னை கெட்டவனா மாற்றி ஜனங்களை ஏமாற்றி நீ பதவிக்காக ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ வெளியில் தெரிகிற அளவுக்கு ஒன்றும் நல்ல மனுஷன் இல்லை அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்டு ஊர்ஜனங்க எல்லாரும் மறுபடியும் ரகசியமா பேசிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போ அந்த பழைய தலைவனுடைய ஆட்கள் ஜனங்களா சேர்ந்து ஊர்க்காரங்க எல்லார்கிட்டயும் ஹரிகிருஷ்ணனை பத்தி தப்பா சொன்னாங்க. அப்போ ஊர்க்காரங்களும் உண்மையிலேயே ஹரிகிருஷ்ண பதவிக்கு தான் ஆசைப்படுறான், அவன் நம்மளை ஏமாத்தி தலைவனாக பாக்குறான் அப்படின்னு நம்பி ஹரிகிருஷ்ணனையே திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் ஹரிகிருஷ்ண ஊர்ஜனங்க எல்லாரும் பேசினது கேட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்து பொண்டாட்டி கிட்ட நடந்தது எல்லாத்தையும் சொன்னான். நான் தான் முதலே சொன்னேனேங்க, இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு. இப்ப பாத்தீங்களா, ஊர்ல இருந்த நல்ல பேரு போய் இப்ப கெட்ட பேரு தான் மிஞ்சிச்சு. நான் உண்மையிலேயே ஊருக்கும் ஊர் ஜனங்களுக்கும் நல்லது பண்ணணும்னு நினச்சிதான் தலைவர் போட்டியில் கலந்துக்க பார்த்தேன். ஆனால் அந்த பழைய தலைவன் அவனோட ஆளுங்களை வச்சு என்னை பற்றி எல்லா ஊர் ஜனங்க கிட்டேயும் தப்பாக சொல்லிக்கிட்டு இருக்கான். என்ன நடந்தாலும் சரி, நான் முன் வச்ச காலை பின் வைக்கிறதா இல்லை. நான் போட்டியில் ஜெயிச்சாலும் ஜெயிக்கலனாலும், தலைவனா ஆனாலும் ஆகலைனாலும் நான் மக்களுக்கு நல்லது செய்யத்தான் போகிறேன். இவ்வளவெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் இந்த ஊருக்கு நல்லது பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க. சரி, உங்களுக்கு பொண்டாட்டியா இந்த ஊருக்கு நல்லது பண்ணதுல நானும் பங்கெடுத்துக்கிறேன். உன்னை மாதிரி புரிஞ்சுக்கிற பொண்டாட்டி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் கமலா. அடுத்து வர்றது மழை காலம். நாம் முன்ஜாக்கிரதையா நம்ம ஊரில் இருக்கிற குளம் கிணறு எல்லாத்தையுமே தூர்வாரணும். அப்போ தான் நல்லா மழை பெய்யும்போது தண்ணியை நம்மளால் தேக்கி வைக்க முடியும். அந்த தண்ணி தான் நமக்கு வெயில் காலத்துக்கும் விவசாயத்துக்கும் நல்லபடியாக பயன்படும். இத்தனை நாளாக ஊர் தலைவனாக இருந்தோம், அந்த ராமையா இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல. ஆனால் நாம் இப்போ இதெல்லாம் செஞ்சாதான் ஊருக்கு நல்லது நடக்கும். இது ரொம்ப பெரிய விஷயம்தாங்க. ஆனா அத்தனை குளத்துலயும் கிணத்துலயும் தூர் வரணும்னா அதுக்கு நிறைய பணம் செலவாகுமே. அவ்வளவு பணத்துக்கு நாம என்ன பண்ண போறோம்?
நம்ம ஊருக்கு வறட்சி வந்து பல வருஷம் ஆனாலும் இன்னும் எதுவும் சரியாகாம எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம். இது சரியாகணும்னா சிலதை இழந்து தான் ஆகணும். நம்ம கிட்ட இருக்கிற 2 ஏக்கர் பூமியில 1 ஏக்கர் பூமியை விற்கலாம். நமக்கு வேற வழி இல்லை. அப்படின்னு சொன்னான். அதுக்கு கமலாவும் சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான். ஹரிகிருஷ்ணனும் அவனுடைய 1 ஏக்கர் பூமியை வித்து வந்த பணத்துல குளத்துல ஆத்துல தூர்வாரி அங்கங்க கிணறும் தோண்டிக்கிட்டு இருந்தான். இது எல்லாத்தையும் ஊர்ஜனங்க பாத்துக்கிட்டு தான் இருந்தாங்க. ஊர்ஜனங்க எல்லாருமே ஹரிகிருஷ்ணனை பத்தி நம்ம தப்பா நினைச்சிட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டாங்க. உடனே அவனுக்காக எல்லாரும் உதவி செய்ய வந்தாங்க. அவன் கூட துணையா இருந்து எல்லாருமே அவனுக்காக வேலையை செஞ்சாங்க. இந்த விஷயத்த கேள்விப்பட்ட பழைய தலைவன் ஹரிகிருஷ்ணனை பத்தி தப்பா எல்லார்கிட்டயும் சொல்றதுக்காக வேற ஏதாவது திட்டத்தை போடலாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா கொஞ்ச நாள்ல மழை பெய்ய ஆரம்பிச்சுது. மழை நல்லா பெஞ்சதுல ஊர்ல இருக்கிற ஆறு, குளம், கிணறு எல்லாமே தண்ணியால நிரம்பி போச்சு. இப்ப அந்த ஊர்ல யாருக்குமே தண்ணி பிரச்சனையே இல்ல. அதுல தண்ணி இப்போ நிறைய இருக்கிறதுனால நிறைய பேருக்கு மீன் பிடிச்சு பொழைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. இப்ப அந்த ஊரு மறுபடியும் கலகலப்பா மாறுச்சு. அதனால ஊர்க்காரங்க எல்லாருமே சந்தோஷப்பட்டாங்க. நாம இத்தனை நாள் அந்த ஹரிகிருஷ்ணனை தப்பா தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். ராமையாவோட பேச்சை கேட்டு அவன் பதவிக்கு ஆசைப்படுறான்னு நினச்சிட்டோம். ஆனால் ஹரிகிருஷ்ணன் அவனோட சொத்தை விற்று நம்ம ஊர் பிரச்சனையை சரி பண்ணியிருக்கான். நாம் அவனுக்கு நன்றி மட்டும் சொன்னால் பத்தாது. நாம் பண்ண தப்புக்கு அவன்கிட்ட மன்னிப்பும் கேட்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஹரிகிருஷ்ணன் கிட்ட போனாங்க. ஹரிகிருஷ்ணா, எங்க எல்லாரையும் மன்னிச்சிடு. உன்னை பற்றி நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் நாங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும், இந்த ஊரோட பிரச்சனை தீரணுங்கிறதுக்காக எவ்வளவெல்லாம் பண்ணியிருக்கன்னு இப்போ தான் தெரியுது. நாங்கள் இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம். நீ செஞ்ச உதவிக்கு நாங்கள் எப்படி நன்றி கடனை தீர்க்க போகிறோன்னே தெரியலை. நம்ம ஊரில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் அடுத்து வரப்போகிற எலெக்ஷனில் நீ தான் ஜெயிக்க போகிற. அந்த ராமையாவோட ஆட்டம் இனி செல்லாது. இனிமே அவன் என்ன சொன்னாலும் நாங்கள் நம்ப போகிறதில்ல. நான் இது எல்லாத்தையும் செஞ்சது இந்த பதவிக்காக இல்லை. இது என்னோட ஊர். நீங்கள் எல்லாம் என்ன சேர்ந்தவங்க. இந்த ஊரோட பிரச்சனையை தீர்க்க தான் நான் எல்லாத்தையும் செஞ்சேன். இப்போவாவது நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னா ஹரிகிருஷ்ணா. அதுக்கப்புறமா ஊஜனங்க எல்லாரும் சேர்ந்து ஹரிகிருஷ்ணனை அந்த ஊரோட தலைவனா தேர்ந்தெடுத்தாங்க. ஹரிகிருஷ்ணன் நினைச்ச மாதிரியே அவனுடைய ஊருக்கு நிறைய நன்மைகளையும் செய்ய ஆரம்பிச்சான்.